ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு எம்எஸ் மூவி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 இப்போ ரீசெண்டாக வெளியான டேனட். இந்த படம் அற்புதமான படம்ன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கிறிஸ்டோபர் நோலனோட படம். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த படம் வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோடு எடுத்து ஒரு விதமாக நம்மளை ஆட்டி படைச்சி ஒரு முடிவில் போய் முடிக்கிறாரு ஒரு இடத்துல. அது வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்ப்போம். தேர்டு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லப்படுற படத்தில் கதையில் அந்த வேர்ல்டு வாரை தடுக்கணும் அப்படின்னு கதைக்குள்ளே இறக்கப்படுற படத்துடைய ஹீரோ அவர் எப்படியை தடுத்தார், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் கிறிஸ்டோபர் நோலனோட அந்த ட்ரெய்லர்லேயே போட்டிருப்பாங்க, இன்செப்ஷனு, டன்கிரிக்கும் போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டு படத்தையும் சேர்த்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்செப்ஷன் மாதிரி கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டன்கிரிக் மாதிரி உள்ளே செலுத்தியிருந்தார் நோலனு. வாங்க ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஓப்ரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு மாநாடே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஹைஜாக்கர் வந்து ஹைஜாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலி ஒரு ஆர்மி மேன் மாதிரி போய் தடுக்கணும் அப்படின்றதுக்காக படத்தில் இறக்குற ஹீரோ அவரை தடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. ஆனால் அவர் அந்த வயசுக்காக போல ஒரு பாம் எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ உண்மையான ஆர்மி மேன் அவரை கன் பாயிண்டில் நிப்பாட்டிறாரு. அப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் சுடலை, புல்லட் ரிவர்ஸில் வந்து அவனை கொண்டுட்டு போயிடுது. அவரை காப்பாற்றின ஒரு பேக்கில் சிவப்பு கலரில் ஒன்று ஹீரோ பார்க்குறாரு, நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே போகிறாரு. அவரும் இந்த ஒருத்தரை கூட்டிகிட்டு வெளியே போய் வேனில் ஏறுறாரு. வேனில் ஏறினா அந்த ஆர்மி மேன்ஸ் வந்து கன் பாயிண்டில் நிப்பாட்டினாங்களே அந்த குரூப்போட தலையை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் அதாவது 2 பேரை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் கையில் வந்து ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரை ஹீரோ தின்னோடனே அவர் செத்துருவார். செத்ததுக்கப்புறம் அவர் எந்திரிக்கிறாரு ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் அவர்கிட்ட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டு, நீ இப்போ எதுக்குள்ளே போயிட்டு வந்தனா டேனட் அப்படின்றதுக்குள்ளே தான் போயிட்டு வந்த, நீ டெஸ்ட்டில் பாஸ் ஆன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த சீனை அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் காரில் உனக்கு ஜிபிஎஸ் இருக்கும், அதை வச்சு நீ ஒரு இடத்துக்கு போவ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குமோ அது நடந்துடும் அப்படின்றாரு. இவரும் தயாராகிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போனால் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, இப்போ உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், டேனட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு கன்னை கொடுக்குறாங்க. அந்த கன்னை அவர் எடுத்துகிட்டு இதில் புல்லட்டே இல்லையே அப்படின்றாரு. நீங்கள் சுடுங்க அப்படின்னோடனே அவர் கையில் வைக்கிறாரு. புல்லட்டில் ரிவர்ஸில் வந்து இவர் புல்லட்டில் ஒரு கன்னில் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு கேட்டோடனே இதுதான் டேனட்டு, ரிவர்ஸில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது சம்மந்தமாக ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் அடுத்து அவரோட பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. மீட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட பார்ட்னர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஜூஸையும் அவருக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுறாரு. அந்த சீனில் அவங்க 2 பேர் பார்ட்னர் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம். ஆனால் இந்த சீனில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருக்கு தெரிஞ்ச அதாவது பார்ட்னரு வந்து இப்போ இவர் தேடி வந்திருக்காரு. இவருக்கு தெரிஞ்சது எப்படி இவர் கரெக்டாக ஆர்டர் பண்ணுறாரு, இதை கடைசியாக நான் சொல்கிறேன். இந்த இதை நான் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் இந்தியாவில் போய் சஞ்சய் அப்படின்ற ஒருத்தனை தூக்கணும். ஏன்னா அவனால் தான் இந்த ப்ரொடியூசர் நடக்குது, இந்த பாம் ப்ரொடியூசன்ஸே நடக்குது அப்படின்னால அவனை தூக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போகிறாங்க. ஆனால் 2 பேர் ஒரு பில்டிங்கில் ஏறணும் அப்படின்றதுக்காக ரிவர்ஸில் அந்த பில்டிங் மேலே ஏறுறாங்க. ஏறி உள்ளே போய் சஞ்சய் அப்படின்றவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி கேட்கும் போது பக்கத்தில் பிரியா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து டேனட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தேடி வந்தாலும் இவதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, என்னது எனக்கு டேனட்டை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க டேனட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்டர் அப்படின்றவனை பற்றியும் சொல்கிறாங்க. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் மைக்கேல் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் ஸ்டேலக்ஸ்டோல் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு பிக்சர் தரேன், அந்த பிக்சரை நீ வாங்கிட்டு போய் நான் சொல்கிறவட்ட காட்டு, அவள் அதை பார்த்து பிரமிச்சு போவா, அதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு அவளே எல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கப்புறம் அந்த பிக்சரை எடுத்துகிட்டு ஹீரோ அவர் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறாரு. போய் அந்த பிக்சரை காட்டுறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி
ஒரிஜினலாகவே ஹஸ்பண்ட்ட கொடுத்தேன். ஆனால் அது போலியாக போயிடுச்சு. அதனால அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை ஒரு அடிமை மாதிரி என்னோடய ஹஸ்பண்டை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது போக என்னுடைய குழந்தைய பார்க்க விட மாட்டார். ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் டெய்லி என்னால் அந்த குழந்தைய பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் போக நம்ம ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது ஒருத்தன் அஃபேர் வச்சுருந்தாரு. அவன் என்னன்னா அவள் தண்ணியில் குதிச்சு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சீனு முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோ நைட்டு ஒரு டின்னருக்கு போவோம், அங்கே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. டின்னரில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, எனக்கு உன் ஹஸ்பண்டை பார்க்கணும், நீ எப்படியா மீட் பண்ண வை அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் முடியிற காரியமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹஸ்பண்டோட ஆளுங்களாம் வந்துட்டாங்க. உடனே அவன் எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோவை அடிக்கிறான் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோ தரமான ஒரு ஃபைட் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைய ட்ரா பண்ணணும் அப்படின்றக்காக காலைல ட்ரா பண்ணிவிட்டு திரும்பும்போது ஹீரோ ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்காரு. ஃபோன் நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு எப்படியாவது ஹஸ்பண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு திரும்பி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த டிராயிங் பிக்சரை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ முயற்சி பண்ணி எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பார்ட்னர்கிட்ட போய் எப்படி நிலமை இருக்குது போய் செக் பண்ணிட்டு வா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும் நிலமை அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. இவரும் போய் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு இன்னொருத்தரையும் கூட சேர்த்துக்கிறாரு. இப்போ 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அதாவது இந்த ஹீரோட பார்ட்னர் இன்னொரு ஹீரோ பார்த்தார் இல்லையா, அவர் என்ன நோட் பண்ணியிருப்பாருன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 10 செகண்ட்லேயே ஹேலன் கேஸ் அப்படின்றது அந்த இடம் போல் பரவிடும். இதையும் அவர் நோட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2வது ஹீரோ சொல்கிறாரு, ஒரு ஃப்ளைட்டை வச்சு ஒரு சின்ன டேமேஜ் அதாவது டிஸ்ட்ராய் மாதிரி அங்கே பண்ணிடுவோம், அப்போ நம்ம போய் அங்கே இருக்கிற பெயிண்டிங்கை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்தாங்க இல்லையா, அதில் 3வது ஆள் இந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணுறதுக்காக அவர் இருக்கார். மீதி 2 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே 2 பேர் போகிறாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக அந்த ஹேலன் கேஸ்ன்றது பரவ ஆரம்பிக்குது. டக்குன்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, இன்னும் 10 செகண்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தெரிச்சு ஓடுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இப்போ 2 பேர் மட்டும் இருக்காங்க. இருக்கிற எல்லா கதவையும் திறந்து பார்க்குறாங்க. அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னு இந்த செகண்ட் ஹீரோக்கு தெரியும். ஆனால் இப்போ திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதவை தாண்டி போகணும். மூச்சை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா 2 இடமா கண்ணாடி பிரியுது. ஒரு கண்ணாடியில் இந்த பக்கம் ஹீரோ போகிறாரு, இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ போகிறாரு. இப்போது செகண்ட் ஹீரோ கேட்குறாரு, என்ன இந்த இடம் இந்த கண்ணாடியில் சுடப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பக்கம் இருந்தவர் கேட்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் தான் இந்த இடத்துல சுடவே போகிறாங்க அப்படின்னு கேட்டவொடனே உள்ளே இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறாரு. அவரோட ஃபைட்டெல்லாம் பேக் வேரில் போய்கிட்டு இருக்கு. அந்த கன்று சுடப்பட்டுருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ பேக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கன்னுமே இந்த பக்கம் செகண்ட் ஹீரோக்கு ஃபார்வேர்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபைட்டு போய்கிட்டே இருக்குது. ஹீரோ கிட்டத்தட்ட அந்த ஃபைட்டை முடிச்சு எண்டிங்கில் வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு அங்கே இருக்குது அவர் வெளியே ஓடி போயிரு, பேக் வேர்லேயே வெளியே ஓடி போயிடுறாரு. இப்போது செகண்ட் ஹீரோ ஒருத்தரை துரத்திட்டு ஓடுவார் இல்லையா ஃபார்வேர்டில், அவரை பார்த்தோன்னே முகத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறாரு. அந்த சீனு அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஓடி வர எல்லாருமே இவங்க மயக்கம் போட்டு விழுகணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் மயங்கிற நிலைமையில் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிச்சிடுறாங்க. அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது அந்த வேலை கொடுத்த ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவரில் இப்போ அவரோட ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு டின்னருக்கு போய் அவரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அந்த நம்ம ஒய்ஃபோட அஃபேர் வச்சுக்கிற ஒரு ஆள் அப்படின்னு அந்த ஹஸ்பண்டை நினச்சிக்கிறாரு. ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூக்ளியர் பாம்பு இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு புரிய வருது, இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவனுக்கு வேறு ஏதோ தேவை இருக்குது அப்படின்னு புரியறதுக்கு அவர் கொஞ்ச நேரம் கூட ஆகலை. டக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோ சொல்கிறாரு, அந்த பாமை நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இவர் கூடயே வச்சுக்கிறாரு ஹீரோவை. இதுக்கப்புறம் ஹீரோ அவர் அந்த லேடி 3 பேரும் சேர்ந்து போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினி வந்து அவரை போட்டில் தள்ளி விட்டுறா. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, போட்டில் இருந்து தள்ளி விட்டவரை காப்பாற்றிட்டு வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேயே தங்குறாரு, அவர் கூடயே தங்குறாரு. இப்போது இந்த வில்லே இருக்கான் இல்லையா, இவன் வந்து ஒருத்தனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோ ஒரிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது பின்னாடி இருந்து சத்துன்னு ஒருத்தர் ஹீரோவை அடித்து இழுத்துட்டு போய் அந்த வில்லே முன்னாடி உட்கார வச்சு, என்னடா உன்னை கூட வச்சா இப்படியான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வில்லேன் சொல்கிறாரு, என் கூட இருந்த ஒரு ஆள் நான் அடித்தேன். எதுக்காக அடித்தேன்னா, எனக்கு ஃபியூச்சர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. சில பல கோல்டு ஒரு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வந்துருந்துச்சு. அதை பார்த்த என் ஃப்ரெண்டு அவனையே போட்டு தள்ளிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீ எல்லாம் என்னடா சுல்லா பய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வில்லே. இதுக்கப்புறம் அந்த பாமை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அந்த பாமை எடுக்கணுன்றதுக்காக தன்னோட டீமை வச்சு அந்த பாமோட காரை மடக்கி 4 பக்கம் மடக்கி இவர் ஒரு ஃபயர் வண்டியில் ஏறி உள்ளே போய் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட காருக்குள்ளே போயிடுறாரு. காருக்குள்ளே போய் உட்காந்தாரு சேஃப்டியாக. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வில்லேன் பேக் வேரில் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்து அவளை பிடிச்சி, அதாவது அவரோட மனைவியை பிடிச்சி இவளை கொன்றுவேன் அப்படின்றதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாமை என் கையில் கொடுத்துரு, இல்லை இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ அந்த பாக்ஸை கொடுக்க முடிவு பண்ணுறாரு. நடுவில் ஒரு கார் வந்து நிற்கிது. அது எதுக்கு நிற்கிது, ஏன் நிற்குதுன்னு தெரில. அந்த காரில் ஹீரோ அந்த பெட்டியை தூக்கி போகிறாரு. அந்த பெட்டி இப்போ வில்லன் கையிலுக்கு வந்துடுச்சு. வில்லங்கிறதுனே வில்லன் அப்படியே காரை விட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோ தப்பி தவறி எப்படியும் அவர் காரில் போய் கையால் பிரேக்கை பிடிச்சி அந்த காரை நிப்பாட்டிடுறாரு. இப்போ நிப்பாட்டின உடனே அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீனே வருது. எல்லாரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோ சுடுறாங்க. 2 பேர் போராடி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வில்லனோட டீம் வந்து அவளையும் அந்த ஹீரோவையும் அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு சைடு ரோஸ் கலரில் இருக்குது, ஒரு சைடு ப்ளூ கலரில் இருக்குது. ரோஸ் கலரில் இருக்கிற சைடில் வந்து வில்லை அந்த பொண்ணை உட்கார வச்சுருக்காரு. இந்த பக்கம் வந்து இவனை உட்கார வச்சுருக்காரு. நான் எடுத்த பாக்ஸில் அந்த நியூக்ளியர் பாம் கிடையாது, ஸோ அதை நீ தான் வச்சுருக்கேன், எனக்கு கொடுத்துரு, இல்லைனா அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த ரோஸ் சைடில் இருக்க எல்லாமே பேக்வேர்டில் போகும், இந்த சைடில் இருக்க எல்லாமே ஃபார்வேர்டில் போகும். இப்போ அங்கிட்ட இருக்க கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னா அதில் புல்லட் இருக்குது, ஸோ இவன் கொன்றுவான் அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ வில்லே அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி சுடுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. சுட்டுட்டு உட்கார வச்சுட்டாரு. திரும்பி கேட்குறாரு நியூக்ளியர் பாம் எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த ரோஸ் கலர் இருக்கிற கண்ணாடி பெட்டியிலேருந்து இந்த பக்கம் வராரு. இப்போ ஃபார்வேர்டில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் பேக் வேறு அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபார்வேர்டில் வந்துடுறாரு. வந்தோடனே அங்கே ஆர்மி படையெல்லாம் வந்துடுது. வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுது. அப்போ அவன் தப்பிச்சு ஓடிடுறான் வில்லன். இப்போ அவருங்க சொல்கிறாங்க, இங்கே நடக்கிறது விஷயம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்தா செயல்பட போகிறோம் அப்படின்னு அந்த ஆர்மி மேன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்பட போகிறாங்க. அவங்க அதுபோக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லன் வந்து முன்னாடி நடக்கிறதெல்லாம் பார்த்துருவியா, அதனால தான் அவன் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே குழுவாக சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்த பக்கம் வந்துடுறாங்க, ரோஸ் சைடு வந்துடுறாங்க. வந்து இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் போய் எப்படியாவது அவனை தடுக்கிறேன், எப்படியாவது பேக்வேர்டில் போய் நான் எப்படியாவது இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புடுங்கி மாதிரி போகிறாரு. அப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நீ பேக்வேர்டில் போகிறோன்னா அவனுக்கு எல்லாமே பேக்கில் நடக்கும், பறவைகள்லாம் பின்னாடி பறக்கும், அதாவது நீ வந்து நெருப்பில் விழுந்தாலும் குளிராயிரும் உடம்பெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோ வெளியே போகிறதுக்காக ஒரு மாஸ்க் மாட்டார். அந்த மாஸ்க் ஏன் மாட்டார் அப்படின்னா, அதாவது நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது இந்த மாதிரி பேக்வேர்டில் போகும்போது, ஸோ அந்த மாஸ்க்கை மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ ரெடியாக நிற்கிறார் வெளியே போகிறதுக்கு. வெளியே போகும்போது எல்லாமே இப்போ பேக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது. கார் எடுக்கிறாரு. அந்த காரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா மணலும் இப்போ பேக்வேர்டில் போகும், என்ன பண்ணாலும் பேக்வேர்டில் போகும். இவர் மட்டும் ஃபார்வேர்டில் போவார். இப்போ போயிட்டுருக்காரு. இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னா, ரோட்டில் வேகமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஹீரோ வந்து பெட்டியை தூக்கி போடுற நடுவில் ஒரு கார் வந்து மறைக்கும். எதுக்கு வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு தெரியாது, அது இவர் கார் தான் வந்து மறைக்கும். அந்த காரை மறைக்கும் போது இது இவர் வில்லையும் பார்த்துருவார், அதேமாதிரி ஹீரோவும் அதை பார்த்துருவார். இப்போ வில்லையும் பார்த்ததுக்கப்புறம் நேராக ஒரு ஆக்சிடெண்ட்டாக இந்த கார் அங்கேயே விழுகும், அப்படி தான் நம்ம காட்டுவாங்க. விழுந்ததுக்கப்புறம் அந்த கார் பேக்வேர்டில் எந்திரிக்கிற மாதிரி காட்டுவாங்க நமக்கு அந்த சீனில். இந்த சீனில் விழுந்தோ நிப்பாட்டிடுவாங்க. வேகமாக வில்லையும் போய் அந்த பெட்டியில் இருக்கிற பெட்டியை தூக்கிட்டு வந்துடுவார். இப்போ பெட்டியில் பாம்பு இருக்கும், வேறு வில்லே வந்துடுவார். இப்போ அப்படியே அந்த இடத்த எரிச்சு விட்டு வராரு. அந்த இடம் ஃபுல்லாக இப்போ அவங்க சொன்ன மாதிரியே கூல் ஆயிடுது. அங்கேருந்து அந்த டீம், அந்த ஆர்மி டீம் எப்படியோ அவரை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு பையில் போட்டு சுருட்டி படிக்க வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஏரோப்ளைன் சீனுக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த நியூக்ளியர் பாம்பை திரும்பி இவர் எடுக்கணும் பேக்வேர்டில் போய் அப்படின்றக்காக போகிறாங்க. இப்போ ஹீரோ, செகண்ட் ஹீரோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க படுத்த நிலைமையில் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரை கூட்டிகிட்டு செகண்ட் ஹீரோ போகிறாரு, ஃபஸ்ட் ஹீரோ உள்ள போகிறாரு. இதுக்கு முன்னாடி சீன் அவங்க காட்டியிருப்பாங்க, ஹீரோ வந்து ஒருத்தர் கூட பேக்வேர்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இல்லையா. இப்போ இவரை தான் அங்கே போய் ஏரோப்ளைன் சீனில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். சண்டை போட்டு முடிச்சோடனே இவர் வந்துடுவார். இவரை தான் அந்த செகண்ட் ஹீரோ பார்த்துருப்பாரு. நான் சொல்லுவேன் இல்லையா, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார் செகண்ட் ஹீரோ அப்படின்னு. இப்போ இவரை தான் அவர் பார்த்துருப்பாரு. இதுக்கப்புறம் அவரும் போயிடுறாரு. அவர் பார்த்தும் பார்க்காம போயிடுறாரு. வெளியே வந்தோடனே கேட்குறாரு, நீ தான் என்னை பார்த்துட்டியா அப்பயே, எதுக்கு நீ சொல்லலை அப்படின்னு கேட்டோன்னே அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இதெல்லாம் நம்மளால் முடியாது, நமக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ, செகண்ட் ஹீரோ இவங்க எல்லாருமே போருக்கு தயாராங்க. அதாவது என்ன போர் அப்படின்னா, அந்த பாமை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த போரே. இதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலை பண்ண போகிறாங்க. அது என்ன வேலை அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலையே. இப்போ அவங்க கொலை பண்ண போகிறாங்க. இப்போ முதல் சீனில் ஏரோப்ளைன் சீனில் வந்து 3 பேர் வந்து செட்டு சேர்ந்து போவாங்க இல்லையா, ஒருத்தர் தான் இப்போ அவங்க போட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினை போட்டில் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, நான் அவனுக்கு சிக்னல் தருவேன், அதுக்கப்புறம் நீ அவனை கொண்டா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது ஹீரோயினு கப்பலில் போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, வில்லியம் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கிறாங்க. அவங்க ஏன் நடிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தை கடத்தணும் இல்லையா, அதுக்காக அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போது போர் நடக்க போது நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோ களத்தில் இறங்குறாங்க. அதாவது ஹீரோக்கு வந்து பேக்வேர்டில் போகணும் அப்படின்னு ஒரு வாட்ச் கையில் கொடுக்கப்படுது. செகண்ட் ஹீரோக்கு வந்து ஃபார்வேர்டில் போகணும் அப்படின்னு ஒரு வாட்ச் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, 5 நிமிஷம் இவங்க பேக்வேர்டில் போவாங்க, அவங்க 5 நிமிஷம் ஃபார்வேர்டில் போவாங்க. அதாவது 2 பேரும் கரெக்டாக ஒரு மையப்புள்ளியில் சேர்ந்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. இதில் தான் டன்கிரிக்கை சேர்த்துருப்பார் நோலன். இப்போ போருக்கு தயாராகிறாங்க. 2 டீம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பில்டிங்லாம் தரத்தரமாக இடியுது. அதாவது எப்படி இடியுதுன்னா, நல்லா இருக்குது. இவங்க ஃபார்வேர்டு முடிஞ்ச உடனே அவங்க பேக்வேர்டில் பில்டிங் சேருது, இவங்க ஃபார்வேர்டில் பில்டிங் உடையுது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக எடுத்துருந்தாங்க. அந்த சீனெல்லாம் அற்புதமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு மொட்டையை நின்றுக்கிட்டு
இந்த மாதிரி பாம் எடுக்க விடாமல் கதவை சாத்திக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கீழே ஒருத்தன் சுடப்பட்டு படுத்திருக்கான். அவன் பேக்லேயும் சிவப்பு கலரில் ஒரு இது இருக்குது, ஒரு கீ செயின் மாதிரி. இப்போ பேக் அங்கே படுத்துருந்தேன் இல்லையா, அவன் வந்து பூட்டை உடச்சி மொட்டையன்ட்ட சண்டை போட்டு சுடப்பட்டு படுத்திருக்கான். இப்போ அவன் பேக் வரல போகிறான். அந்த சுடப்பட்ட குல்லட் அவன் நெஞ்சிலிருந்து போய் அவன் கதவை திறந்து வெளியே விட்றான். இப்போ ஹீரோ வந்து கன் எடுத்து அந்த மொட்டையனை போட்டுறான். போட்டுட்டு அவர் செயினை இழுக்க போவேன் அந்த மொட்டையை. அதெல்லாம் தடுத்து அவனை சண்டை போட்டு நிப்பாட்டி அவர் வந்து அந்த மொட்டையனை அந்த இதுக்குள்ளே தள்ளி விட்டுருவார். ஒரு ஓட்டையை மாதிரி இருக்கும், அதில் தள்ளி விட்டுருவார். இப்போது அந்த மொட்டையனும் இது எல்லாத்தையும் அந்த வில்லன்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். வில்லன் என்ன நினைப்பானா, எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு வேறு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்து அந்த கப்பல்லேருந்து உண்மையான அந்த ஒய்ஃபும் அவங்களும் அந்த குழந்தைய வந்துடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வில்லனை போட்டுருவாங்க. போட்டுட்டு கடலில் இருந்து குதிப்பாங்க. இதைத்தான் அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஒரு சீனில் சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்டு ஒருத்தன் கூட அஃபேர் வச்சுருப்பான் அப்படின்னு முன்னாடி சீன் சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அந்த டைம் மிஷினில் 10 செகண்ட் தான் ஓடிட்டுருக்கு. உடனே செகண்ட் ஹீரோ வந்து ஒரு கயரை வச்சு உள்ளே இருந்த அந்த ஆர்மி மேன் ஐரிஸையும் ஹீரோவையும் வெளியே கயரை வச்சு இழுத்துட்டு வந்துடுறாரு. இழுத்து வந்தோடனே 3 பேர் இப்போ இந்த பாமை கையில் வச்சு நிற்கிறாங்க. ஐரிஸுன்ற அந்த ஆர்மி மேன் என்ன பண்ணுறாருன்னா, பாமை 3 வகையாக பிரித்து 3 பேர்ட்டையும் கொடுத்துட்றாரு. இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ பார்த்து கேட்குறாரு, யார் பயங்கரமாக போட்டு தரப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவுக்கு ஒரு தாட்டு வருது. அதாவது செகண்ட் ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அவர் பேக்கில் அந்த சிவப்பு கலரில் கீ செயின் இருக்குது. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நோவு வருது. ஏய் உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மிஷினை மொத்தத்தையும் பண்ணுறது நீ தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் நானும் ஃப்யூச்சரில் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுபோக இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்டர் பண்ண பாருல, ஒரு காஃபி அதுக்கப்புறம் ஃபுட்டு, அது இவர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால தான் எல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருப்பார். எல்லா விஷயத்தில் இந்த ஃபஸ்ட் சீனை வந்து காப்பாற்றிருப்பார்ல அவர். இப்போ வந்து வேணுக்குமே அவர் வேணுக்குமே முன்னாடியே படுத்து கிடந்திருக்காரு செத்த மாதிரி. இது எல்லாமே இவர் பண்ண ஒரு விஷயந்தான். இது எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போக, ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஸோ நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், நம்மளால தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி அவர் அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகி இந்த பிரியா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவரை போட்டுடுறாரு. அதாவது அவரை கொண்டுடுறாரு. ஏன் அப்படி கொண்டுறாருன்னா, இவங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஸோ இவங்களால ஆபத்து வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்கள கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினி அவங்களும் அவரோட குழந்தையும் அப்படி நடந்து போகிற மாதிரி படத்தை முடிக்கிறாரு நோலன். ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த ரிவ்யூ பார்த்து கொஞ்சமாக நீங்கள் சந்தோஷமாக அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கிரியேட் ஆகிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டன் தொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஆல் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.